ராஜா. இசப்பா நாளை கொடுத்தீங்க உமக்கு நன்றி. அந்த காலத்துல இருந்த எங்களை ஆச்சரியமான ஒழிப்பு வர வச்ச கிருபைக்காக உமக்கு நன்றி. இருளின் அதிகாரத்துல இருந்து எங்களை விடுதலையாக்கி உங்களுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமா கொடுத்தீங்களே அதுக்கு உமக்கு நன்றி ராஜா. இசப்பா இசப்பா இந்த அற்பமான பாவி இசப்பா நீங்க தெரிந்து கொண்டீங்க இசப்பா அதற்கு உமக்கு நன்றி சுவாமி. எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத என்ன தேவனே உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று என்னை தெரிந்து கொண்டீங்க இசப்பா அதற்கு உமக்கு நன்றி சுவாமி. இசப்பா என்னை உன் கரத்துல ஒப்படைக்கிற நேரே ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். இவ்வளோ பெரிதான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம எவ்வளோ பெரிய பாவி. இந்த பாவிக்காக இசப்பா அவருடைய உன்னதத்தை விட்டு மண்ணுக்கு வந்து நமக்காக நம்முடைய ஆத்ம மீட்புக்காக இசப்பா எவ்வளோ சிலுவையில பாடுகளை சுமந்தாரு என்றதை நம்ம நினைச்சு பார்ப்போம். இயேசுவின் வார்த்தைகள் மாறிடாதே, இந்த நேசரின் வாக்குகள் மாறிடாதே. இயேசுவின் வார்த்தைகள் மாறிடாதே, இந்த நேசரின் வாக்குகள் மாறிடாதே. வான் புவியும் முற்றும் ஒளியும் வானவரின் சொல்லை நிலைக்கும்,
வான் புவியும் முற்றும் ஒளியும் வானவரின் சொல்லை நிலைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். யுத்தத்தின் செய்தியும் கேட்டிடுதே, இந்த பூமியும் அதிர்ச்சியால் அடைந்திடுதே. யுத்தத்தின் செய்தியும் கேட்டிடுதே, இந்த பூமியும் அதிர்ச்சியால் அலைந்திடுதே. இது தருணம் சபையோரே, நாம் இயேசுவே சார்ந்திடுவோம். இது தருணம் வாலிபரே, நாம் இயேசுவையே சார்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். மனிதரின் வேஷமும் மாறிடுதே, இந்த மாந்தரும் பாவத்தால் அழிகின்றாரே. மனிதரின் வேஷமும் மாறிடுதே, இந்த மாந்தரும் பாவத்தால் அழிகின்றாரே. இது சமயம் வாலிபரை, நாம் பரிசுத்தராய் வாழ்ந்திடுவோம். இது சமயம் வாலிபரை, நாம் பரிசுத்தராய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். அப்பா பிதாவே ராஜா, அன்பான தேவனே, சப்பா எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத எங்களை தேவனே உமக்காக தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமா கொடுத்தீங்களே சுப்பாதப்பா உமக்கு நன்றி. உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டீங்களே சுப்பாதப்பா உமக்கு நன்றி. இன்னைக்கு நாங்க உமக்கு பிரியமா வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்க ஆத்மா சரீரம் எல்லாமே நம்ம கருத்துல ஒப்படைக்கிறோம். தேவனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுக்கு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Amen, amen. Praise the Lord. Thank you, sister, for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர் பேசலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களப்பா பிதாவை தந்தையை நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்காக பலியா நிறைமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா. அப்பா அம்மை துதிக்க ஆராதிக்க கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் அப்பா நீங்கள் கற்றுத்தரப்போற இந்த வேத பகுதிக்காக நன்றி. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ராஜா. உதவி செய்யுங்க ஆவியானவரே, நீங்களே ஆட்கொண்டு நடத்துங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கோங்க, எங்க சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க. நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு 1 சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பேசுறது கேட்கல. 27 கேட்கப்பது. இப்ப கேக்குது. 27. ஓகே. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. தேங்க்யூ. மாசில்லாத சுத்தமான பக்தி. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தினா
என்னன்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறது. ஓகே, இப்ப ரோமர் 12:1-2 வாசிப்போம். கேக்குதா பிரதர்? கேக்குது சிஸ்டர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஓகே பிரதர். சரி, நம்ம ஏன் உலகத்தால கரைப்படக்கூடாது, ஏன் நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, ஏன் நம்ம தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத இந்த வேத வாக்கியம் மூலமா ஆவியானவர் துணை கொண்டு இன்னைக்கு தியானிப்போம். இப்ப மாசில்லாத சுத்த பக்தினாலே உலகத்தால் தன்னை கரைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோமர் 12 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும், இதனால என்ன பலன் பார்ப்போம். இப்ப 1 யோவான் 2:15-17 வாசிப்போம். 1 யோவான்ல 2:15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஓகே, அப்ப இந்த உலகத்துக்கு பிரியமா நம்ம நடந்தா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தா நம்ம பிதாவுக்கு பிரியமா இருக்க முடியாது. அது அவருக்கு முன்னாடி மாசில்லாத தெய்வ பக்தியா இருக்க முடியாது. அப்ப இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள்லாம் பிதாவால் உண்டானதில்லை. இதெல்லாம் உலகத்துடைய காரியம். இதுல இருந்து நம்ம எப்படி விலக்கி காத்துக்கணும், ஏன் காத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஒரு பரிசுத்தவான் யோசேப்பு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்மளுக்கு பைபிள் எல்லாமே இருக்கு, இவ்வளவு வேத வாக்கியங்கள் எல்லாமே இருக்கு, வாசிக்கிறோம். அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோன்னே நமக்குள்ள இயேசுப்பா வராங்க, பாவம் என்று உணர்த்துறாங்க எல்லாமே. அப்ப யோசேப்பு அவங்கெல்லாம் பைபிள் அப்படிலாம் இல்ல, ஆனா தேவனுடைய அவங்க செஞ்சிருச்சாங்க, தேவனுக்கு அவங்க மனசாட்சி கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப அவங்க இந்த உலகத்தால கரைப்படாதபடிக்கு எப்படி தன்னை காத்து கொண்டாங்க, எப்படிப்பட்ட ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம். நமக்கு தெரிந்ததுதான், நம்ம வசனம் மூலமா வாசிப்போம். ஆதியாகமம் 39:6 வாசி. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான்.
தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். தொடர்ந்து வாசிக்கலாம் brother. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கும் இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசிப்பு. போதும் பாருங்க, இவர் நமக்கு எல்லாமே தெரியும் இந்த யோசேப் பத்தி. இப்படி ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபன் தான், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஆனாலும் அவர் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் பாருங்க, நான் இத்தனை பெரிய பிற்பகுதி இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்ப யாருமே இல்லதான், இருந்தாலும் அவரு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த அந்த தேவனுடைய பயம். அப்ப தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அவர் சொல்றாரு. 12ஆம் வசனம் வாசிப்போம். அது தொடர்ந்து கூட வாசிக்கலாம். 10 to 12 வரைக்கும் வாசிக்கலாம். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் அப்ப தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அப்ப யூதால இருக்கும் மாம்சத்தால் கரைப்படாத படிக்கு ஒரு நிமிஷம் யூதா நிருபம் எடுக்கலாம். சொல்ல 23 வாசிக்கின்றது. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அப்ப தான் கரை பற்றக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு, அந்த வஸ்திரத்தையும் கையில விட்டுட்டு அவர் வெளியே போயிறாரு. எப்படியாப்பட்ட ஒரு தெய்வ பயம் அவருக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா 39:3 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 3வது வசனம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்ப கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். இன்னைக்கும் அதே ஆண்டவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இந்த பயம் இருக்கா? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுன்னு இப்ப வாசிச்சோம். அப்ப இவர் தான் கரை பற்றக்கூடாதுன்னா அந்த வஸ்திரத்தையும் விட்டுட்டு போறாரு. அப்ப இந்த பயம் நமக்கு இருக்கா? இந்த பயம் இந்த காரியத்துக்கு மட்டும், இந்த மாதிரியான காரியங்களுக்கு மட்டும் கிடையாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாமே இது எல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது இல்லாம இருந்தாதான் பிதாவுக்கு யாக்கோபு 1 வாசிச்ச மாதிரி மாசில்லாத சுத்தமான பக்தியா நம்ம இருக்க முடியும். இன்னைக்கு இந்த காரியங்களை நான் செய்யல, நான் நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் இந்த மொபைல் என்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப அடிமையா இருக்கும். இப்ப எல்லாரும் இருக்கிறப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க ஒரு காமனான விஷயங்கள். ஆனா யாரும் இல்லாதப்பையும் நம்ம என்ன பாக்குறோம், எது பாக்குறோம்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். தேவன் எப்போதும் பார்த்துட்டு இருக்கார். இப்போ அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி
அப்ப அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள, அந்த ஒரு தேவ பக்தி, பயம் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் ஒரு மாசு இல்லாத சுத்தமான பக்தி. இந்த மொபைல் காரியம் மட்டும் இல்ல. ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அப்ப நம்ம அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் எப்படி இருக்கு? எப்பவும் நம்மள தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கா? அப்ப இந்த யோசேப்பு பாருங்க, எப்படி ஒரு தேவ பயத்தோட அந்த இச்சைகளுக்கு விலகி, எப்படி ஒரு மாசில்லாத ஒரு பக்தியா இருந்திருக்காங்க. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் தான் இருக்காங்க. அப்ப நம்மளும் அதே போலதான் இருக்கணும். அதுதான் பிதாவுக்கு முன்னாடி உண்மையான தேவ பக்தி. உலகத்தால் நம்ம கரைப்படாதபடிக்கு. இதே போல உலகத்துல இருக்க எல்லா காரியங்களுமே, தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம நடக்கிற எல்லா காரியமுமே, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நம்ம விட்டு கண்டிப்பா விலகணும். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நம்ம வெறுத்து தள்ளணும். இப்ப நமக்கு நீதியின் வஸ்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த நீதியின் வஸ்திரம் இருந்தாதான் நம்ம அந்த ஆட்டுக்குட்டியானவுடைய அந்த நித்திய கல்யாண விருந்துக்கு நம்ம போக முடியும். அப்ப ஒரு ஒரு ஒயிட் ஷர்ட்ல ஒரு சின்ன ஒரு டாட் இருந்தா கூட அது நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்படி போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு மேரேஜுக்கு போறோம். ஒரு நம்மள ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஒரு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப, அப்படி ஒரு கரையோட ஒரு ட்ரெஸ்ஸோட போனா எப்படி இருக்கும்? எல்லாரும் எல்லா நல்லா பியூரா இருக்க ஒயிட்ட பார்க்க மாட்டாங்க. அந்த சட்டையில இருக்க சின்ன பிளாக்க தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு இந்த உலக வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் இருக்கிறப்ப, நமக்கு அந்த நித்திய கல்யாண விருந்துக்கு இயேசப்பா வந்து அழைச்சிருக்காங்க. அப்ப அந்த நீதியின் வஸ்திரத்துல அந்த ஒரு டாட் மாரி இருக்கிற அந்த ஒரு கரை கூட நமக்கு இருந்தா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போக முடியாது. வாசிப்போம் வசனம். யூதா 20ல இருந்து வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, பயத்தோடே ரட்சித்து, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். பாருங்க 24வது வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அப்ப நம்மள மாசற்றவரா அவரால நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அப்ப அந்த மாசற்றவர்களா இருந்தாதான் நம்ம அங்க போய் நிக்க முடியும். அந்த நித்திய ஜீவன்ல பிரவேசிக்க முடியும். அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும். அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத தேவபக்தி. இதே தானியேல் புஸ்தகத்தையும் வாசிச்சா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அவங்க அனனியா, மீசாவேல் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களை தீட்டுப்படுத்தல அந்த உணவுனால. இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். நம்ம வாசிக்க வேணா சொல்லிக்கலாம். தங்களை தீட்டுப்படுத்தல. அவங்களும் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் தான். அவர் மனசாட்சி நிமித்தம் தேவனுக்கு பயப்படுற எந்த ஒரு பைபிளோ எந்த ஒரு அந்த மாதிரி காலகட்டங்கள் கிடையாது. ஆனா அந்த தெய்வ பயம், தன்னை கரைப்படாமல் அந்த உணவுல கூட தங்களை தீட்டுப்படுத்தாம காத்துக்கொண்டாங்க. அந்த அக்னி ஜுவாலைல போடுறப்ப கூட எங்களை தப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து தேவனுக்கு உண்மையா இருப்போம்னு அவர்களும் வாலிபர்கள் தான். அவர்களும் அப்படி தன்னை காத்து கொண்டாங்க.
அப்ப இதுதான் ஒரு மாசில்லாத சுத்த பக்தி. அப்ப அதே போலதான் நாமும் இருக்கணும். எப்பவும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை நாமே நிதானிக்கணும். சர்ச்சுக்கு போறப்பதான், இல்ல மற்றவங்கள்ட்ட பேசுறப்பதான், இல்ல 4 பேருக்கு முன்னாடிதான், அப்படிதான் நம்ம இஸ்பா பிள்ளையா இருக்கணும் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இருதயத்துல சுத்தமுள்ளவர்களா இருக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இருதயத்துல சுத்தமா இருக்கணும். நம்ம மாம்சம் தான் நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு காரியங்கள், மாம்சத்தின் நீட்சி, கண்கள் நீட்சி, இவன் பெருமைலாம் வரப்ப அப்பவே உடனே ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, "அப்பா, இந்த மாதிரி எங்களுக்கு தோணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது." அப்பவே ஒப்பு கொடுக்கணும். கிருபை தாங்க, என்னை வழிநடத்துங்கன்னு நம்ம அந்த தெய்வ பயத்தோட நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியம் எல்லாமே இந்த ஒரு நம்ம பைபிளை கையில வச்சிருக்க டைமை விட நம்ம மொபைலை கையில வச்சிருக்க டைம் ரொம்ப அதிகம். அது மாதிரி இந்த உலகத்துக்காக ஓடுறது ரொம்ப அதிகமா இருக்கு. தேவனை தேடுறது அதுல 1% கூட இருக்கா, ஒரு ஒரு 100ல 10% இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டமா இருக்கு. எல்லாம் ஒரு ஒரு இடுக்கமான காலம். எல்லாம் அந்த உலகத்தை நிறைய காரியங்களை பார்க்குற ஒரு விஷயங்களா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாம நிறைய இப்படியேப்பட்ட ஒரு காலத்துலதான் நம்ம இருக்கோம். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைப்பவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம மாம்சத்தால் கரைப்படாதபடி கண்டிப்பா நம்மள காத்துக்கொள்ளணும். சரி, இப்ப ஏசப்பா இதெல்லாம் நம்ம காத்துக்கணும். ஏன் இப்ப ஏசப்பா நமக்கு எப்படிப்பட்ட பலி செலுத்தினாரு? நாம ஏன் ரோமர்ல வாசிச்சோம், நம்ம ஜீவ பலியா நம்மள ஒப்பு கொடுக்கணும். நாம ஏன் நம்மள ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்? ஏன் ஏசப்பா நம்மளுக்காக பலியானார்ன்றத நம்ம வாசிப்போம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். தேங்க்யூ. பாருங்களேன், எதுக்காக தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார்? லேவியராகமத்துல இருக்கு. எல்லா பலிகளையும் குறித்து சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா பழுதற்ற மிருக ஜீவன் தான் கொடுக்கறாங்க. பழுதற்ற பலிதான். அத அந்த பிரதான ஆசாரியர் செலுத்துவாங்க பழைய ஏற்பாடு காலத்துல. ஆனா பாருங்களேன், இந்த பிரதான ஆசாரியரே நமக்காக பழுதற்ற பலியா ஒப்பு கொடுத்துட்டாரு. அது எதற்காக அப்படின்னு சொன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? பழுதற்ற பலியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப நம்மளை சுத்திகரிச்சு அவருக்கு ஊழியம் செய்யுது. இந்த ஒரு காரியத்திற்காக தான் அவர் பழுதற்ற பலியாக புகழ்த்தார். ஊழியம் செய்யறதுனா நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறது மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையும் தான். இப்ப நம்ம யோசிப்பு, இந்த தேவ மனிதர்களை பத்தி வாசிச்சோம். அவர்கள் எல்லாமே இப்பொழுதும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் சாட்சியை தான் நம்ம வாசிக்கிறோம். அவங்க செஞ்ச அவர்கள கிரியைகள்ல செஞ்ச ஊழியம். அவங்க இயேசுதான் மெய்யான தெய்வம், கர்த்தர் தான் மெய்யான கடவுள்னு அவங்க கத்தி பிரசங்கம் பண்ணல, எதுவுமே செய்யல, டாக்ஸ் கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆனாலும் அவர்களுடைய சாட்சியினாலும் அவர்கள் நடத்தையினாலையும் நமக்கு இன்னைக்கு அவங்க சாட்சியா திருஷ்டாந்தமா இருக்காங்க. அப்ப இந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம்
அப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்ம மனசாட்சிய செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப நம்ம மனசாட்சியை சுத்திகரிச்சு அவருக்கு ஊழியம் செய்வதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக எப்படியாவது நம்ம கிறிஸ்துவ அறிவிக்கணும். இப்ப நமக்கு எல்லா ஊழியங்களும் இருக்கு. எல்லா ஸ்பெசிலிட்டியும் இந்த காலத்துல இருக்கு. டாக்ஸ் கொடுக்கறது, யூடியூப்ல பயங்கரமான எல்லாம் நிறைய பண்றாங்க. சபைகள்ல எல்லாமே பண்றாங்க, எல்லாமே. ஆனா அதோட கூட நம்மளோட இந்த கிரியைகளும் இருந்தாதான் அந்த சாட்சி மெய் சாட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சாட்சி வாழ்க்கைதான் அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களே வாழ்ந்திருக்காங்க. வேதமும் இல்லாம எதுவுமே இல்லாம இன்று நமக்கும் அவங்க சாட்சியா இருக்காங்க. அப்ப நமக்கு இவ்வளவு வேதம் இருக்கு, இப்படி நமக்கு பழுதற்ற பலியாக தேவன் ஒப்பு கொடுத்திருக்காரு எல்லாமே. அப்ப நம்ம இன்னும் நம்ம மனசாட்சி, அந்த ரத்தம் நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கிறதுக்கு அவ்வளவு நிச்சயம். அது எதற்காக அப்படின்னா, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. எபிரேயர் 10:11-14 வாசி. சிஸ்டர் 10:11-14. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிறுத்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பிரசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, நம்மள இந்த ஒரே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் நம்மள இந்த ஒரே பலியினால அவர் பூரணப்படுத்தியிருக்கிறார். அப்ப இவர் இந்த பழுதற்ற பலி நமக்காக செலுத்துறது இருக்குன்னா பரிசுத்தமாக வாழ்றது. ஏன்னா தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப அவர் இந்த பழுதற்ற பலி எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. இத உணர்ந்தவர்களாய் பாருங்க பவுல் எப்படி ஊழியம் செஞ்சிருக்காரு பாருங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:22-24 வாசிப்போம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திருவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்களேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் கேக்குதா பிரதர்? ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணங்கள் தோறும் வைத்திருக்கிறத அறிந்திருக்கிறாரா? ஆனா ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். இவ்வளவு கட்டுகள் உபத்திரவத்திலையும் அவர் தன் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்க நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்களேன், இவர் இந்த ஜீவனுள்ள இந்த தேவனுக்கு
ஊழியம் செய்யணும் அப்படின்ற இந்த பழுதற்ற வழி இதற்காக நமக்கு செலுத்தினார் என்பதை உணர்ந்தவராய் இந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்து அந்த ஓட்டத்தையும் சந்தோஷமா முடித்தார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அப்ப அவர் பழுதற்ற பலியாக நமக்கு எதற்காக ஒப்பு கொடுத்தார்னா அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இந்த பவுல் தீமோத்தேயுவை பத்தி எப்படி சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். பிலிப்பியர் 2:19-22 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ பிரதர். இப்ப பாருங்களேன், தீமோத்தேயை குறிச்சு நற்சாட்சி பவுல் சொல்றார். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடினாங்களாம். ஆனா இவர் எப்படின்னு பாருங்க, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட எதற்காக ஊழியம் செஞ்சார்னா சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தார் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த தீமோத்தேயும் அந்த ஒரு நம்ம பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தது எதற்குன்றதை உணர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சிருக்காங்க, சுவிசேஷத்திற்குரிய ஊழியத்தை. இதே அதிகாரத்துல எப்பாப்ராத்து பத்தியும் சொல்லுவாங்க பவுல். 25-30 வாசிப்போம். மேலும் என் சகோதரனும் உடன்பேடையாடும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராத்துதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். பாருங்க, இந்த எப்பாப்ராத்து அவர் மரணத்துக்கு சமீபமா இருந்தாராம். ஆனா எதின் நிமித்தமா? கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவங்க தப்பிச்சாங்க. அப்ப இவங்க எல்லாருமே எதை முன்வைத்து இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை நிமித்தம் இந்த மரணத்தையும் சந்திச்சு எல்லாம் எப்படி அனுபவிச்சு இப்படி ஊழியம் செஞ்சிருக்காங்கன்னா அந்த பழுதற்ற பழிய முன்வைத்துதான். நாமும் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் அந்த ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்ப பலினாலே கொல்றதுதான். ஆனா நம்ம ரோமர்ல வாசிச்சோம், ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஜீவ பலினா என்ன அர்த்தம்? ஜீவ பலினா என்ன அர்த்தம்? நம்மளுடைய செத்த கிரியைகள், நம்மளோட செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனசாட்சியை சுத்திகரிக்கிறது தான் அவருடைய ரத்தம். அப்ப நம்மளோட அந்த கெட்ட கிரியைகள் ஒவ்வொரு நாளும் சாகணும், பலியாகணும். நம்ம ஜீவனுள்ளவர்களாய் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யணும்.
ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு உயிருள்ள, ஒரு உண்மையுள்ள ஒரு சாட்சியாக, அவருக்கு ஜீவ பலியாக நம்ம ஊழியம் செய்யணும். சகலவித அழுக்கும் துர்க்குணம் எல்லாம் நம்மளை விட்டு ஒழியணும். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு துர்மனசாட்சி நீங்க வாசிச்சோம். துர்மனசாட்சி நீங்க, கெட்ட கிரியைகள் எதுவும் இல்லாத அப்படிப்பட்ட நம்ம ஜீவ பலியாக நம்ம நம்மளோட சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு தேவனுக்கு பிரியமுமான, நன்மையும் பிரியமான அவருடைய சித்தம். நம்மள மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது. அப்படிப்பட்ட வழியைதான் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை. அதுதான் மாசில்லாத சுத்தமான பக்தி. அப்ப அனுதினமும் நம்மள்ட்ட இருக்க அந்த கெட்ட கிரியைகள்லாம் சாகணும், பலியாகணும். நம்ம ஒரு ஜீவ பலியா இருக்கணும். ஒரு உயிர் உள்ள, நம்ம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கோம்ல, அப்ப அந்த பாவம் அனுதினம் கிட்ட இருக்கிறது எல்லாம் மறிக்கணும். நீதிக்கு பிழைத்து ஜீவ பலியா நம்ம சரீரத்தை ஒன்றுக்கு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமா வாழணும். இதுதான் அப்படி உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மளை காத்து கொள்வது மாசில்லாத சுத்த பக்தி. அப்போ இப்ப திக்கற்ற பிள்ளைகள், யாக்கோபு 1:27 வாசிச்சோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதைவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். வாசிக்கலாம் மறுபடியும். திக்கற்ற பிள்ளைகளும் விதைவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்போ உலகத்தால் கரைப்படாத படிக்கு நம்மளை எப்படி காத்துக்கொள்ளணும்? ஏன் நம்ம அப்படி கரைப்படக்கூடாது? ஏன்னா பழுதற்ற பலி நமக்காக செலுத்திருக்காரு, தம்மை தாமே கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் சாட்சியா வாழ்ந்து காட்டிருக்காரு. அந்த தேவனுக்கு நம்ம துர்மனசாட்சி நீங்க செத்த கிரியைகளை அவருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம நற்கிரியைகளால் நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம அவருக்கு செய்யணும். பாருங்க, அப்போஸ்தலர் 9:36-43 வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரதத்தின் மேல் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்தில் தோல் பாருங்க, இந்த தபித்தால் எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சிருக்காங்க பாருங்க. இப்ப வாசிச்ச யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. இது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி. இந்த தபித்தால் எங்க பிரசங்கம் பண்ணாங்க, ஊழியம் செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க, ஏதாவது இருக்கா? ஆனா என்ன இருக்கு? அந்த விதவைகளுக்கு அவள் செய்த அந்த நற்கிரியைகள், அவளோட
அந்த தைக்கிற அந்த தொழிலை வச்சு எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ வஸ்திரங்கள் கொடுத்து எல்லாருக்கும் அன்பு செஞ்சு தன்னால இயன்றத தன் கிரியில காட்டி இன்று நமக்கு அவங்க சாட்சியா இருக்காங்க. பாருங்க, இது யோப்பா இந்த காரியத்துல பேதுரு செஞ்ச அற்புதத்தை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இது ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறது இந்த தபித்தால் செய்த காரியம். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இப்ப இது யோப்பா பட்டணம் ஃபுல்லா தெரிய வரப்ப எப்படி அவங்க உயிர் தெழுந்தாங்க? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இது ஆண்டவர் அவங்க சீசரை குறிச்சு உயிர் தெழுந்தத அவளோட வல்லமைய எல்லாமே தெரியப்படுத்துறதுக்கு எல்லாம் சீசரை கொண்டு செஞ்சிருக்க எல்லா காரியம்தான். ஆனாலும் அவளோட நற்கிரியும் அங்க பேசப்படும். இது நமக்கும் திருஷ்டாந்தம். அப்ப இந்த காரியங்கள் தான் நமக்கும் அந்த உயிர்த்தெழுதல்ல அந்த நித்திய ஜீவன்ல நமக்கு பங்கு கிடைக்கும். மாசற்றவர்களாய் நம்ம நிறுத்த வல்லமை உள்ளவர். அப்ப இதை போல இந்த காரியங்கள் நமக்கு இருக்க இப்படிப்பட்ட சாட்சியும் ஏசப்பா நமக்கு விதத்துல வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு நம்ம சுவிசேஷம் நம்ம போய் சொல்ல முடியல, இல்ல எப்படியும் என்னால ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லாம் அந்த தாளந்து பத்தி தெரியும் நமக்கு. 5 தாளந்து, ஒரு 2 தாளந்து ஒண்ணு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் கண்டிப்பா ஆண்டவர் ஒரு தாளந்து வச்சிருக்காங்க. அந்த தாளந்தை வச்சு நம்ம கண்டிப்பா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். போய் சொல்லி இப்படி செய்யலையே, நான் ஊழியனால பண்ண முடியல அப்படின்னு நம்ம அதுபடிலாம் வருத்தப்படக்கூடாது. நம்மள்ட்ட இருக்க அந்த கிரியைகள்ல காமிச்சு அழிந்து போகிற உலக பொருளால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள்னு இருக்கு விதத்துல. அப்படி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. நம்ம கிரியைகளை பார்த்து ஒருத்தவங்க மனம் திரும்பினா கூட அந்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அந்த ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க சாட்சி ஆவாங்க. அவங்க அவங்க வாழ்ற பார்த்து அவங்க இப்படிதான் ஆண்டு கடுகு விதை போல பரலோக ராஜ்யம். அப்ப இந்த ஊழியத்தை கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னா அதற்காக தான் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஜீவன்ல தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிதான் நம்ம மனசாட்சிய சித்த கிரியைகளை அவர் சுத்திகரிச்சிருக்காரு. மாசற்றவர்களாய் நம்மள அவரால நிறுத்த முடியும். அப்ப நம்மளும் இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ளணும். ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இந்த திக்கற்ற பிள்ளைகள் விதைகள் படுகிற உபத்திரத்துல அவங்க விசாரிக்கணும். நற்கிரிகளால நம்ம இயேசுவை அறிவிக்கணும். இப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும். அதுக்கு மாதிரியா ஏசப்பா எல்லாமே நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்ப அதை முன்வைத்து நம்ம அந்த பழுதற்ற பலிய அனுதினமும் நினைத்து அந்த ஜீவன்ல தேவனுக்கு எப்படி ஊழியம் சென்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஏன்னா அதற்காக தான் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவருடைய சித்தம். பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 12:13 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர்ல 3:12-13. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். பாருங்க, இந்த ஒரு இடத்துல வைக்கிற அன்புலதான் இதை எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஏன்னா தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராகன்னு சொல்லுவாங்க. அந்த பிழையற்ற பரிசுத்தவான்களா, மாசற்ற பிள்ளைகளாக, மாம்சத்தால் நம்மளை கரைப்படாதபடி நம்மளை காத்து கொள்ளுகிறது தான்
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. தேவ பக்தி என்பது நம்முடைய ஜெபம், வேதம் வாசிப்பு, சபைக்கு செல்லுதல் அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஊழியம் செய்வது மட்டுமல்ல, அந்த ஊழியத்தோடு கூடிய கிரியைகள், நம்ம வாழ்க்கையில் அனுதினம் செய்யக்கூடிய அந்த நற்கிரியைகள் எல்லாமே சாட்சி, எல்லாமே ஊழியம். அந்த எண்ணத்தோடு கூட நாம் கரைப்படாத படிக்கு, உலகத்தால் கரைப்படாத படிக்கு அந்த மாசு இல்லாம நம்ம இருப்போம். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வோம். ஆண்டு நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Praise the Lord, sister. Thank you. Thank you for sharing the word of God. Thank you. Glory to God. இந்த நாளிலும் நாம் கேட்ட வசனங்களில் ஏதாச்சும் காமெண்ட்ஸோ இல்லை வேத வசனங்கள் இருக்கும்னு பகிர்ந்து கொள்ளுங்க. ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டர், நீங்க ப்ரே பண்றீங்களா? ஓகே. சோதரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நீர் எங்களோட இடைப்பட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எழுதி கொடுத்திருக்க இந்த வேத வாக்கியங்களுக்காக நன்றி. இசப்பா, உலகத்தால் கரைப்படாத படிக்கு நாங்கள் எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த இந்த வேத வாக்கியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எப்பொழுது நாங்கள் உண்மை எங்கள் முன் நிறுத்தி ஆண்டவரே தெய்வ பயத்தோட நாங்கள் உலகத்தால் கரைப்படாத படிக்கு எங்களை காத்து கொள்ளணும். அப்பா, நாங்க உங்களுடைய ஊழியம் செய்யணும், பரிசுத்தமா வாழணும், ஒரு பிழையற்ற பிள்ளைகளாக இருக்கணும், மாம்சத்தால் கரைப்படாத படிக்கு நாங்கள் வாழணும். அப்ப வருகை சமீபமா இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்க ஆயத்தமாகணும். லோத்தின் காலத்தில், நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார வருகை காலத்தில் நடக்கின்ற வேத வாக்கியத்தின்படி அப்பா நடக்கிற இந்த காலகட்டத்துல நாங்கள் எங்களை அசுசிப்படாமல் அப்பா பரிசுத்தமா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அந்த நித்திய ராஜ்யத்துல பிரவேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ள தேவனே, எங்கள் ஒவ்வொரு காலத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி ராஜா. எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you.